எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களை அமைச்சு ஜோனா பேசுகிறேன். இப்போ நாங்கள் சீஸ் பால் செய்யலான்னு இருக்கிறோம். சீஸ் பால் செய்யலாம் வாங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் பார்த்து செய்யறதுக்கு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இப்போ பிரெட் கிரம்ஸ் வச்சுருக்கிறேன். இப்போ சோள மாவும் சோள மாவு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களா அம்ச்சி? ஆமாம், கொஞ்சம் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம கலந்துக்கலாம். இதை மாதிரி ரொம்ப கட்டியாக வேண்டாம், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். கலந்துட்டு நம்ம இது பண்ணலாம். இதை மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போது இது வந்து மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு இதில் வச்சு ஒன்று எடுத்து நடுவில் வச்சுட்டு அப்படியே மடிச்சுக்கணும். இதில் டிப் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் கிரம்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணி கோட் பண்ணிக்கிறீங்களா? கோட் பண்ணிவிட்டு அந்த தூளெல்லாம் போயிடணும், இல்லைன்னா எண்ணெயில் போயிட்டு அது ஒரு இதாகும். வச்சுக்கணும். இதை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் விடும்போது சீஸ் பால் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.